இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ப்ளஸ் டூல் இருக்கா, அந்த ப்ளஸ் டூலில் நம்ம லோகோவையோ இல்லை இமேஜோ எப்படி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் பண்ணலாம். ப்ளஸ்ஸையே நம்ம லோகோக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் எதையோ நம்ம ஃபேஸ் பண்ணால் கூட அந்த ப்ளஸ் டூலில் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் 2 ட்ரையல் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட லோகோ வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, லோகோ வந்து PNG ஃபார்மேட்டில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா எடிட்டில் டிஃபைன் ப்ளஸ் ப்ரீசெட் இருக்கா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நான் மவுஸ் இடத்துல வச்சுருக்கேன்னா அதோட ட்ரையல் நீங்கள் பார்க்கலாம். அதை ப்ரிவியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லோகோ ஃபைல் சும்மா கொடுங்க. ஓகே, கொடுத்தோன்னா அதோட ப்ளஸ் டூ செலக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் டூவில் நான் ஆட் பண்ண இந்த இது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதான் இதில் வந்துருக்கு. இந்த தனியாக ஒரு பேஜில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கேன். சைஸ் வந்து சைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, இதுமாதிரி உங்கள் லோகோ வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் ஆட் பண்ணி எதுவும் எடிட் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அதில் உங்கள் லோகோ ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு நான் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி காமிக்கேன். போன இதில் வந்து நம்ம லோகோ எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த இதில் ஒரு ஃபோட்டோ எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ண நினைக்கலாம் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இமேஜ் லாக்கில் இருந்துச்சுன்னா அன்லாக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் அதை கொடுங்க. ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. போனதுக்கு நம்ம என்ன பண்ண டேரெக்டாக எடிட்டில் போய் டிஃபைன் ப்ளஸ் டூல் கொடுத்துருந்தோமா, இது இப்போ லேயர் கிளிக் பண்ணியிருக்கனால வரல. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபைன் ப்ளஸ் டூல் இருக்கா, அதை கொடுத்து நம்ம இது பண்ணோம். இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட் இருக்கா, அதை கொடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லோகோவோட இந்த அதாவது என்ன சொல்ல ஒரு டார்க்னஸோட தெளிவாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒர்க் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு தெரியும். டிஃபைன் ப்ளஸ் டூல் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோட ப்ரிவியூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ அந்த இன்வெர்ட் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு பாருங்க. தெரியுதா, இன்வெர்ட் இல்லாமல் கொடுத்தா அந்த டார்க்னஸ் கம்மியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு சும்மா ஒரு நேம் கொடுக்குமா, இமேஜ் சும்மா ஒரு நேம். ஓகே, கொடுத்தாச்சு. இதோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனியாக பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னும் அட்வான்ஸாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸில் ப்ரெஸ்ஸஸ் இருக்கா, அதில் ப்ரெஸ் ரேட்டிங் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. நார்மலாக இப்போ அந்த நீங்கள் ப்ரீவியூ கீழே பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஒயிட் கலர் இது போட்டுருக்கலாம். இப்போ அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிட்டு இழுத்து விட்டேன் அப்படின்னா இதில் ப்ரிவியூ உள்ள மாதிரி தான் வருது. ஓகேவா, ரைட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் இதுதான் எப்படி கொடுக்குறதுன்ட்டு. இது எதுவுமே சரியில்லை, நம்ம வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்க்ராச்சஸில் போய் பார்ப்போம். கவுண்டை கூட்டினா இன்னும் மோசமாக இருக்குது. ஓகே, இது ஸ்பிட் பண்ணி கொடுக்க நல்லா இருக்குது. ஸ்பேஸ் ஒவ்வொரு இமேஜுக்கும் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதோட இது எப்படி நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு செட்டிங் ஃபைனலாக எடுத்துருக்கேன். அதை சும்மா கொடுத்து பார்த்தேன். தெரியுதா, தனியாக ஒரு பேஜில் போட்டு காமிச்சிடுறேன். சும்மா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டாலே போதும். அதை நீங்கள் ட்ரையலில் பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா,
இது நார்மலாக எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு வெப்சைட் ஒன்று காமிச்சாரு. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜுக்குள்ளேயே நீங்கள் அதோட லோகோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எதுவும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதில் உங்கள் லோகோ நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.